ஏன் டியர் வரல இன்னும்? என்னவா இருக்கும்? நார்மலாக இருந்தானா ஓகே தான். நார்மலாக இருந்தால் வராமல் இருக்க மாட்டாங்க. சைலண்ட்டில் யார் வருவா? சைலண்ட் லைவுக்கு யார் வருவா? வருவாங்க. லைவ் போகுதேன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸே தான் வருவாங்க. ஆஹா லில்லி லைவ் போதா, சரி ஒரு லைக்கை போடும். என்ன லில்லி எப்படி இருக்க, சாப்பிட்டியா, தூங்கிட்டியா, என்ன ஆளை காணும், ஏன் சைலண்ட் லைவ் ஆயிடுது, சரி ஓகே அப்படின்னு ஒரு 4-5 கமெண்ட் போடுவாங்க. ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 10 பேரும் வந்து 10 லைக்கை போட்டு 10 கமெண்ட்டு, ஆளுக்கு 4 கமெண்ட், 10 பேரும் 4 கமெண்ட் போட்டிங்கன்னா 40 கமெண்ட் வந்துடாதா? அதான் சைலண்ட் லைவு. இதை பாருங்க, பேசுகிறா லைவ்ல மட்டும் எத்தனை பேர் இருக்கீங்க? 2 பேர் தான் டீ ஆற்றிட்டு இருக்கோம். டீ குடிக்க கூட ஆள் கிடையாதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு லைவ் நான் ஸ்டார்டிங்கில் போடும்போதெல்லாம் நானும் எங்கள் அண்ணாவும் தான் பேசிகிட்ருப்போம். என்னன்னா எப்பவுமே நமக்கு ஆள் இல்லாத கடையில் டீ ஆற்றுறதே வேலையாக போச்சு அண்ணா சொல்லி பேசிகிட்ருப்போம். மட்டன் பிரியாணி செய்யும் போல் இருக்கு. இன்னைக்கு ஃப்ரைடே இல்லை, மட்டன் தான், நான்வெஜ் தான் எடுப்பாங்க இன்னைக்கு. வேலை இருக்கும். அந்த மணிக்கு சிறப்பு தொழுகை ஃப்ரைடேன்னு சொன்னான். அதனால் கொஞ்சம் வேலையாக இருக்கும். போன வாரம் கூட வந்தாங்களே, வந்துட்டு. யார் உங்கள் அண்ணன்? வருவாங்கல்ல எல்லாம் இங்கே அன்பு உறவுகளே. அண்ணா எஸ்கே அண்ணா, எஸ்கே ஐடின்னு ஒரு ஐடி வருவாங்க. எஸ்கே ஐடியில் வரவங்க தான் மேக்ஸிமம். எஸ்கே அண்ணாவும் அன்பு உறவுகளே அண்ணாவும் தான் நாங்கள் லைவ் போட்ட புதுசில் எப்பவுமே பேசிகிட்ருப்போம். அவங்க பழைய சேனல்லேருந்து எனக்கு அண்ணா தானே, அவங்களுக்கு பழைய சேனல்லாம் தெரியும். எனக்கு அவங்க 2 பேரும் யூடியூப்பில் கிடைச்ச அண்ணா தெரியுமா? ரொம்ப 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 பாசத்துக்கு எல்லையே இல்லை, அளவே இல்லாத அளவுக்கு ஒரு பாசமான அண்ணா. முகம் பார்த்ததில்ல, ஒரு பேர் தெரியும், மற்றபடி பார்த்துக்காதான். நானும் அவங்கள பார்த்ததில்ல, அவங்களும் என்னை பார்த்ததில்ல. ஆனாலும் 2-3 வருஷமாக யூடியூப்பில் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கோம். இன்னொரு அண்ணா சக்ரி அண்ணா வருவார், எப்பாச்சும் வருவாங்க இங்கே. ஆனால் சக்ரி அண்ணா வந்து ரொம்ப பேச மாட்டேன், எப்பயாச்சும் தான். 3 அண்ணா கிடச்சிருக்காங்க, பாசமான அண்ணா. சக்ரி அண்ணாவுக்கு ஒர்க்கு இருக்கும், அதனால் வரமாட்டாங்க. இவங்க 2 அண்ணாவும் ஒர்க்கு இருந்தாலும் அப்படியே வந்துடுவாங்க. அவங்க ஒர்க்கு எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. ஃப்ரீயாக இருக்கும்போது தங்கச்சிம்மா லைவ் போகுதே அப்படி சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருப்போம். அண்ணா ஆள் இல்லாத கடையில் டீ ஆத்துறோம் அண்ணா அப்படி சொல்லி பேசிகிட்டு இருப்போம். ஹாய் டியர், குட் மார்னிங். ஐயம்மா, நான் கூட டியர்னு நினச்சேன். மை லைஃப் மை ரூல்ஸ். அதே மாதிரி போட்டு சிரிச்சிட்டு வராங்களா? சரி, அவங்க தான் நினச்சேன். வணக்கம் வணக்கம், சாப்பிட்டீங்களா? என்னம்மா இது, நீங்கள் தானா? மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படி ஏதோ வளர்க்கப்பட்ட ஆள் மாதிரியே வராங்க பார்த்தீங்களா? ஆனால் புதுசாக வரீங்க தானே? நான் தான் டியர். அதானே பார்த்தேன், உங்கள் மெசேஜ் மாதிரியே இருக்கு டியர். சிரிக்கிற பொம்மையெல்லாம் போட்டு என்னடா இது புதுசாக வர்றாங்களே, இப்படி வராங்களே அப்படி. என்ன வேறு ஐடி லோபம், இந்த நேம் இது என்ன நேமே வேறு இருக்குது, புதுசாக பார்க்குறேன். செந்தில் ப்ரோ குழம்பிருப்பார், படிங்க கமெண்ட்டு. ஓ அண்ணாவை பற்றி ஏன் மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கும் போல் பார்த்து. யார் உங்கள் அண்ணன்? உங்கள் பேர் சொல்லட்டுமா? என் பேரா? சொல்லுங்கள். உங்கள் ஏரியா தானே பாத்து? அப்படி தான் சொல்கிறாங்க. எங்கள் ஏரியாவெலாம் கரெக்டாக சொல்கிறாங்களே. படிச்சுட்டேண்ணா. உங்கள் பேர் சொல்லட்டுமாங்கிறீங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுவும் எந்த தான் சும்மா உள்ளது. ஓஹோ, பாருப்பா, சும்மாவே 4 ஐடி வச்சுக்கிட்டு. என்ன செந்தில் ப்ரோ, கமெண்ட் படிச்சுட்டேனா? பேர் சொல்லுங்க பார்க்கலாம். அன்றைக்கி தான் அந்த இயர் சொன்னாங்களே, அதனால சொல்லுவீங்க உங்கள் பேர் சொல்லட்டுமான்னு. வேறு என்ன கமெண்ட்டு எல்லாம்